வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். அந்த பிரெக்னன்சி பாசிட்டிவான எல்லாருக்குமே அடுத்த செகண்ட் நம்மளோட டியூ டேட் என்ன, நம்மளுக்கு எப்போ அந்த டெலிவரி நடக்கும், நம்ம எப்போ நம்ம பாப்பாவை பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு வரும்பொழுதே டாக்டர் என் டியூ டேட் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த டியூ டேட், அதாவது எங்களோட இதில் EDD எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த டியூ டேட்னா என்ன, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இந்த டேட்டை படி தான் டெலிவரி ஆகுமா, இது அவ்வளோ முக்கியமான ஒரு தேதியா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். டியூ டேட்டுங்கிறது என்னன்னா, ஒரு பேபியோட ஃபுல் க்ரோத் எப்போ முடியும் அப்படின்னா ஒரு 280 டேஸ், அதாவது 9 months and 7 daysல தான் நம்மளுக்கு அந்த ஒரு பேபியோட கம்ப்ளீட் க்ரோத் 40 weeks ஆஃப் பிரெக்னன்சி முடியும் பொழுது அந்த பேபியோட கம்ப்ளீட் க்ரோத் ஆகுது அப்படிங்கிற ஒரு கணக்கில் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யோர் லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட், அதாவது நீங்கள் இன்னைக்கு முதல் நாள் தீட்டு பார்த்தீங்களோ அன்னிலேருந்து நம்ம அந்த ஒரு டேஸை கால்குலேட் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரிக்கு நம்ம வருவோம். ஸோ நாங்கள் எப்படி அதை கால்குலேட் பண்ணுவோம்னா, we will add in 7 days and then minus 3 months to the next year. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த டியூ டேட்டுங்கிறது உங்களுக்கு நார்மல் சைக்கிளாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு அந்த ஒரு EDD அந்த ஒரு பீரியட் டேட்லேருந்து நம்மளுக்கு அது கரெக்டாக அதே டேட்டில் கன்ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ரொம்ப ஒரு ஷார்ட் சைக்கிள்ஸாக இருந்ததுன்னா நம்ம ஜென்ரலாக அந்த டியூ டேட்டை சேஞ்ச்லாம் பண்ண மாட்டோம். பட் ஒரு வாரம் மேலே ஒரு தள்ளி போகிற மாதிரியான ஒரு சைக்கிள்ஸ், உங்களுக்கு ஒரு 35 day சைக்கிள், 38 day சைக்கிள், அந்த மாதிரிலாம் ஒரு பீரியட்ஸ் தள்ளி வரவங்களா இருந்தீங்கன்னா அப்போ நம்ம அந்த டியூ டேட்டும் அதே மாதிரி ஒரு வாரம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு டியூ டேட்டை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு சைக்கிள் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது இந்த ஒரு டேட்டிங் ஸ்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பீரியட் மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு ஃபஸ்ட் டைம் உங்களோட டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது அவங்க அந்த ஒரு 6 weeksோ இல்லை 7 weeksோ அந்த ஒரு பேபி ஹார்ட் பீட்டுக்கும் சேர்த்து அந்த ஒரு டேட்டிங் ஸ்கேன் பண்ணுற டேட்டில் நம்மளுக்கு பேபியோட க்ரோத் வச்சு கரெக்டாக நம்மளோட டியூ டேட்டை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுதான் நீங்கள் ஸ்கேனில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க, ஜெஸ்டேஷனல் ஏஜ் கரஸ்பாண்ட்ஸ் டு LMP அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு டியூ டேட்டும் உங்களோட பீரியட் டேட்டும் சேர்ந்து கரஸ்பாண்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஒரு பீரியட்ஸ் நான் சொன்ன மாதிரி தள்ளி வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டியூ டேட்டுங்கிறது மாறும். அது கண்டிப்பாக அந்த டேட்டில் தான் நம்மளுக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம ஒரு டியூ டேட்டுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 38 வாரம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் டெலிவரி ஆகலாம். இல்லைனா சில சமயம் உங்களோட க்ரோத் நல்லா இருக்குது, பட் உங்களுக்கு அந்த டியூ டேட் வரைக்கும் பெயின் வரலனா உங்களோட டாக்டர் உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, உங்களோட ஸ்கேன்ஸ் அதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணுவாங்க, இன்னும் வெயிட் பண்ணலாமா, இல்லை நம்மளுக்கு அந்த ஒரு இண்டக்ஷன் மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒரு டியூ டேட்டுங்கிறது ஒரு எஸ்டிமேட்டட் டேட்டு, அதுக்கு முன்ன பின்ன டெலிவரி ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் அதில் படி தான் நம்மளுக்கு அந்த ஒரு பேபியோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டேட் தான் இந்த டியூ டேட்டுங்கிறது.